மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் சென்னை போயஸ் தோட்ட இல்லத்திற்குள் அத்துமீறி நுழைய முயன்ற தீபா தன்னை தீபக் அழைத்ததாக கூறி அங்கு ரகளையில் ஈடுபட்டார். மேலும் சகோதரர் தீபக்குடன் தரம் தாழ்ந்த வாக்குவாதத்திலும் தீபா ஈடுபட்டார். காவல்துறையினர் சமரசம் செய்ய முயன்றும் அநாகரிகமாக வாக்குவாதத்தில் தீபா ஈடுபட்ட காட்சிகளை தற்போது காண்போம். நான் ஒண்ணு சொல்ற, தயவு செஞ்சு கேளுங்க சார். தீபக் வந்து என்னையும் நான் வீட்டுல ரெஸ்ட் எடுத்து கேட்கறீங்களா இல்லையா? கேட்கணும்னா கேளுங்க. நான் மீடியாட்ட ப்ரமோட் ப்ளீஸ் ரெக்கார்ட் திஸ் ப்ளீஸ். தயவு செஞ்சு வாங்க, இங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. இது ஃபோன் பண்ணி இது பாருங்க. ப்ரமோட் ப்ளீஸ். என் ஃபோன் யார்கிட்ட இருக்குன்னு தெரியலையே. ராஜா is having my phone. Deepak called me at 5 AM. Okay, 5 AM he called me and 7 AM he called Raja. Raja was in his house. பின்ன he only called. That's why I want to show my phone. எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல. நீங்க இப்போ வாங்க, இங்கே ஃப்ளோரல் ட்ரிபியூட்ஸ் பண்ணணும். நான் கேட்டேன் யாரெல்லாம் வரணும்? நீயும் ராஜாவும் மட்டும் வாங்க, வேறு யாரும் வர வேணாம். நீங்கள் 2 பேர் மட்டும் வாங்க, நான் ஃப்ளோரல் ட்ரிபியூட்ஸ் பண்ணணும், பூஜை பண்ணவா அப்படின்னு. இல்லைடா எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்கிட்டு இருக்கேன், நான் இப்போ ஈவினிங் வரேன். இல்லை இல்லை இப்போவே வா ப்ளீஸ் லிசன். இப்போவே வான்னு 5:30க்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. 5 AM. Madhavan is not staying with me now, so I didn't call him right away. சரிங்களா? உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல? சரி, ரேங்கிங் ஆகும். இங்கிலீஷ் புரியல உங்களுக்கு, நீ டிரான்ஸ்லேட் பண்ணணும். அடுத்து என்ன நடக்குன்னா, அதோட it was 7:30 I was going on calling Raja. Raja didn't seem to answer the call. She was not picking up. திருப்பி ராஜாவையும் கூப்பிட்டுருக்கான். இல்லைடா நீ இப்பயே வா, நாம் வந்து இப்போ கார்டன் போகணும், அக்காவை கூப்பிட்டு வா, உடனே இப்போ பிக்கப் பண்ணிட்டு நீ வா இமீடியட்டாக. சரி என்ன விஷயம்னு நான் கேட்டேன். அப்படியே நான் கால்டன் பேக் என்ன ஒரு 2 hours கிட்ட பேசணும். அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், பூஜை பண்ணணும், உள்ளே வந்து ஃபோட்டோ எடுத்து அதுக்கு ப்ரூஃப் போடணும், ஃபுல்லாக சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே வந்த உடனே அங்கே நிற்க வச்சோம் தனியாக. என்னையும் ராஜாவையும் மட்டும் இருக்கேன், வெளியே போங்க. எங்கே இருக்காங்க ராஜா? அவனை விடாதீங்க. அவர்தான் கூப்பிட்டாரு, அவர் போயிட்டாரு. அவர் போயிட்டாரு. எனக்கு எப்படிங்க பிரதர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மார்னிங் 5:30 பண்ணி இப்போ வரியா இல்லையா, எனக்காவது நீ வந்து பூ மட்டும் போட்டுக்கோ அப்படின்ட்டு. அதனால நான் வந்துடுவேன்.
அவனையும் வீட்டுல இருந்து டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி நீ ஃபங்க்ஷன் வர மாட்டேன்னு சொல்லி கூட விடல தீபக். இல்ல நீ இப்போ வந்துதான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி அவனை கூப்பிட்டான். ஆமா என் போன்ல இருக்கலாம் சொன்னேன். போன் யார்ட்ட இருக்குன்னு தெரியல. வேலை ஒரு ஆண்டர்ஸ் நீ தானே வர வச்ச. நீ அதை மட்டும் சொல்லுடி. நீ எல்லாம் முன்னாடி சொல்லு. நீ வர வச்சியா இல்லையா? உனக்குலாம் பதில் சொல்ல முடியாது. நீ ஃபோன் பண்ணி தானே நான் வந்தேன். ஒன்றுடா நீ தானடா வர சொன்ன எங்களை. ராஜா வர சொன்னது யாரு? பதில் சொல்லு. நீ போய் ராஜா உனக்கு தெரியாத பொய் சொல்லா தீபக். பொய் சொல்லாத நீ. நீ தானடா அவனுக்கு ஃபோன் பண்ண. ராஜாவை கூட்டுவான்னு நீ சொல்லலையா? ஏன்டா இப்படி அநியாயமா பேசுற? நீ தானடா அவனை வர சொன்ன. நீ வர சொன்னியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. எங்க 2 பேரையுமே இப்ப வர சொன்னது நீ. நீ அதெல்லாம் ஒன்ஸ்லாம் நான் பேச முடியாது. உன்னை எங்க பாத்துக்கணும் பாத்துட்டு கிளம்பி ஓடா. ஏமாத்தாத ஊர. ராஜா உனக்கு யாருன்னே தெரியாதா? அழிஞ்சு போற நீ. தீபக் வந்து உங்களை யாரும் தெரியாதுன்னு சொல்றான். உன்னதான் யாரும் தெரியாது. நான் பாத்துக்கிறேன். நான் வரமாட்டேன். நம்மள இதுல வந்து மாட்டி விட்டுறான். நீ பண்றது தெரியல. வெயிட் பண்ணணும். நீ இந்த பிரச்சனை தீர வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதுனால நீங்க வந்து நான் சொல்றத கேளு. இத பண்ணவனை விட்டுட்டு நீங்க அவன் போயிட்டான். நம்மள கொண்டு நீங்க மாட்டி அவன் நிக்கிறானா? அவன் தான் நம்மள வர சொன்னான். இப்ப இல்லன்னு சொல்றான். எனக்கு போல்டா பேசுறானே. நான் தான் வரேன்னு சொல்லி அவன் பேசுறானே. அவங்களா கேளுங்க. அவங்க தெரியாதுன்னு சொல்ல. இவ்வளவு தூரம் வந்து கூட்டி எதுமே பேசல. அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குனா? ஒண்ணுமே கிடையாது. பாதி I want to know what's happening because I did not come here on my own. Deepak called me. Deepak called me. ஹாஸ்பிடல் சொல்லி விட்டேன். 1 ல இருந்து 6 வரைக்கும் நம்பர் 2 3 4 6 எதுவுமே எடுக்கல. 1 ல இருந்து 6 வரைக்கும் இல்ல கூட்டி போனாங்க. he took us inside. Okay said இந்த போட்டோ போடுங்க. இங்க வெயிட் பண்ணா வீட்டை சொல்றாங்கன்னு சொன்னாங்க. சரி நம்ம தம்பி தானே ஆசைப்படுறானே. வருவியா வர மாட்டேன். எல்லா ரெக்கார்டிங் வச்சு எக்ஸாக்ட்லி நாங்க ஒண்ணுமே பண்ணலங்க. இவங்க ரெசிடென்ஸ் ஸ்கூல்ல இல்ல சப்போஸ் தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ் உங்களால கிரியேட் ஆச்சுனா we will create ப்ராப்ளத்தை நான் கிரியேட் பண்ணலங்க. as a DC நான் உங்களுக்கு எவ்வளவு தூரம் சார் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எனக்கு. I think you know me and I know you. let me finish. Okay அவன் தான் கூட்டி வந்தான். அவனே கேளுங்க. கண்டிப்பா யார் அந்த பொசிஷன்ல இருக்கு அதை வச்சு ஆல்ரெடி வந்து அவனை விட்டுட்டு எங்களை கூட்டி போறதுல யாரு கிடையாது. யார் வந்தாலும் இப்போ நீங்க மைனர்னா அது நம்ம அக்கவுண்ட் ஏங்க நாட்டுல நடக்கிறதெல்லாம் போய் எங்க சரவணன் சார் எங்க சொல்லுங்க மேடம். எங்க நாட்டுல நடக்கிறதெல்லாம் கிரைம்லாம் பாருங்க. இதை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க சட்டப்படி பண்றதுதான். நாங்க தாராளமா சட்டத்தை முதல்ல நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க. நாங்க இன்னும் சரி மணி சொல்லுங்க. தீபக் முதல்ல அவனை கூப்பிடுங்க. சொல்ல தேவை இந்த மாதிரி அந்த அளவுக்கு அதிகமா பேசுங்க. நீங்க அவரை கூப்பிடுங்க. பாயிண்ட் வந்து பேசுங்க. பாயிண்ட் தான் உங்களுக்கு லேடிஸ்னால அவள மாதிரி அது பேசுங்க. அதேதான் நானும் சொல்றேன். நானே மூஞ்சில முழிச்சேன்னு வச்சுக்கோ. உனக்கு எனக்கு நீ சம்பந்தமே கிடையாது. உனக்கு அவனை தெரியாதுல்ல. சொல்றா தெரியாதுன்னு. டேய் தெரியாதடா உனக்கு அவனை. உனக்கு அவனை தெரியாதடா. என்ன தெரியாதுன்னு சொன்னா? ஐயோ எச்சக்கல. என்னடா? பிச்சை காசுக்காக இப்படி பண்றத. ஓ மூஞ்சில முழிக்காதன்னு மாதவனை கை நீட்ற நீ. யாரு? ஒருத்தி ராஸ்கல். யாரு? அவனா? ராஜா நீ இதுல வராத. தீபக் அவனுக்கு உனக்கு தேவையில்லாது. நீ தசந்த பர்சனல விட்டு. அவன் ஒன்ன தெரியாதுன்றான். நீ அதை கேளு. நான் பேசிக்கிறேன். ஒண்ணு என்ன அவன் தான் வர வச்சான். என் போன் தான் அவன் பண்ண. இங்க வர வச்சது தீபக் நம்மள. ஏய் நான் பாரு. பணத்துக்கு ஒரு பிச்சை எடுக்க நாய். அத வீட்ல திருடி போற நாய். ஓ வீட்ல எவ்வளவு நகை திருடி போறான். பணத்தை திருடி போற நாய். இன்ட்ரஸ்ட் போயிடுறா. ஏய் போய் பேசிங்க பாரு. ராஜா நீங்க தேவையில்லாம பேசி வீட்ல திருடி போற நாய். யார் நான் வந்து பாத்து நீங்க வந்து போச்சு. நான் உடனே வில்லன் சார் போட போ. யாரா வில்லன் சொன்னாய் போ. இந்தா.
காலைல வேணா வாங்க. காலைல வேணா வாங்க. வாங்க. வீட்டுல உட்காந்து. காலைல பப்ளிக்ல பேசுவோம். வாங்க வேணாம். இது பப்ளிக்ல பேசுற மேட்டர் அது. ப்ளீஸ் போறியா நீ? வாங்க போலாம். எனக்கு சொல்லுங்க போலாம். போறணும் போ. வாங்க. வீட்டுல உட்காந்து பேச வேண்டிய மேட்டர். வாங்க போலாம். எல்லாருக்கும் பேசுவாங்க எனக்கு சொல்லுங்க. நீ கூப்பிட்டதால தான் நான் இங்க வந்தேன். எனக்கு சொல்லுங்க. அவர் பெரிய இவரு. இப்போ அவர்கிட்ட நாட்டம் கேட்குறியா? இது ஆள் பேசுறீங்க கொஞ்சம் பேசிட்டு போ. இல்லை என்ன ப்ராப்ளம்? தீபக் எங்க 2 பேரையும் வர சொன்னாங்க. சரி. இங்க என்னையும் ராஜாவே 4 பேர் ஏற்பாடு பண்ணி வாங்க பூ போடணும் இது பண்ணலாம். இல்லடா வேணாம்டா நம்ம லீகலா வந்து சட்டப்படி ஆர்டர் கோர்ட் காப்பியோட வரல அதெல்லாம் வேணாம். எவ்வளவு மரியாதை இல்லை பெரிய இவனான்னு கேட்குறேன். இல்லை வாங்க. நீ தயவு வாங்க. காலைல வாங்க போலாம். அம்மா தயவு வாங்க. பெரிய குடும்பத்து பிரச்சனை அது. ப்ளீஸ் இன்னெல்லாம் போட என்ன உள்ள அளவு வாங்க தயவு வாங்க. எவ்வளவு பெரிய எப்படி இந்த குடும்பம் தயவு வாங்க. ராஜேஷ் தீபக் தானே தயவு சரி நீங்க வாங்க. இப்போ நீங்க வாங்க. நீ எங்க சொல்லுங்க வாங்க. இல்ல நீங்க பண்ணுங்க. நீங்க உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. இல்ல எனக்காக ஒண்ணும் இல்ல உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. இந்த இடத்துல இருந்து பேச வேண்டிய மேட்டர் எங்களுக்கு புரியுது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு நிமிஷம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? வீட்டுல உட்காந்து பேசுங்க. எதா இருந்தாலும் வீட்டுல போய் உட்காந்து பேசுங்க.